இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதாவது வீட்டில் நம்ம ஷாலு, புர்கா ஷாலாக இருந்தாலும் சரி, சல்வாருக்கு போடுறதோ அல்லது நீங்கள் பைக்கில் ரெகுலராக யூஸ் பண்ணுறத அந்த ஸ்கார்ஃப் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம மடித்து வச்சிட்டாலோ அல்லது எங்கேயாவது வெளியில் போகும்போது மேட்சிங்காக தேடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த ஷாலையே நம்ம ஃபுல்லாக நீட்டாக மடித்து வச்சுருந்தாலும் அந்த செல்ஃபில் முக்கால்வாசி ஷாலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் இருக்குது. நிறைய டிசைனில் வருது. வீட்டிலையே நம்மளும் இதே மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஷாலை ஜஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக கொழுவி போட்டிங்கன்னா, ஹேங் பண்ணியிருந்தீங்கன்னா அது வலிவிட்டு வந்துடும். அதுக்காக நம்ம எப்படி போடணுன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அதை போடணுமே தவிர சும்மா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஹேங் பண்ணியிருந்தீங்கன்னா அது கீழே வலிவிட்டு வந்துடும். இது போல் மேலே உள்ளதில் சொருவி கீழ் வழியாக இழுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹேங்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது இந்த ஹேங்கர். இதில் நம்ம துணியை மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் மெல்லிசான காட்டன் அல்லது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷால் அதெல்லாம் நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம். கசக்கி போடாமல் சின்னதாக ஃபீட்ஸ் மாதிரி நம்ம சாரீக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் நம்ம சும்மா ஹேங் பண்ணோம்னா அதுவும் ஒன்றோட ஒன்று எடுக்கும்போது வலுவிட்டு கீழே விழுந்துட்டுருக்கும். ஸோ டெய்லி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் அடைக்காது. இப்போ நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். அதனால் இப்படி உள்ள ஹேங்கர் இப்படியாக இருந்தாலும் சரி, மெல்லிசான கம்பியில் வரும், அதுலேயும் நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் அடைக்காது. ஸோ நமக்கு கலராக தேடி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நான் சின்னதாக அதை ரெண்டாக மடித்து, ஷாலையே பெரிய ஷாலை ரெண்டாக மடித்து நம்ம ஹேங் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நாட் போடும்போது கொஞ்சம் முத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹேங்கர் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் போட்டுடலாம். ஸோ இப்படி நாட்டாக போடலாம். இது சின்னதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மொத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரே ஷாலையே நம்ம இப்படி ஒரே ஃபோல்டாக போட்டு நாட் போட்டிங்கன்னா இடமும் அடைக்காது, ஆனால் பட் நேராக தொங்கிட்டு இருக்கும் ஷாலு. ஸோ இதே மாதிரி எல்லா ஷாலையும் நம்ம போட்டு வச்சிடலாம். இது காட்டன் பனியன் கிளாத் கூட இதில் நீங்கள் போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹேங் பண்ணுறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானதாக மேலே ஒட்டணும். அது இல்லைன்னா கீழே உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அந்த ஒட்டக்கூடியது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஷாலை நம்ம கபோர்டில் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த இதிலையே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே செல்ஃபில் நீங்கள் ஷால்லாம் ஹேங் பண்ணுவீங்க, சாரீலாம் ஹேங் பண்ணுறதுக்காக இருக்கும், அந்த இடத்துலையும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும். இல்லைனா இதையும் சைடில் ஹேங் பண்ணி வைக்கலாம். ஸோ இதை மடித்து வைக்காமல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கதவு மூடுறதையும் செக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சில இது ஹேங் பண்ணதுக்கப்புறம் இது டோரை லாக் பண்ண முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது மெத்தடில் நீங்கள் வீட்லேயே ஈஸியாக இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக நார்மலான ஹேங்கரை எடுத்து அதில் வலையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கூட அந்த ஹேங்கரை நம்மளே ரெடி பண்ணலாம். சாதாரண ஷால்னால் அப்படி போட்டலாம். இப்போ ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படின்னா அது மாதிரி நம்ம போட முடியாது. ஸோ அதுக்கு நார்மலாக நம்ம ஹேங்கரில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கிளிப்பை மட்டும் சைடில் போட்டுட்டிங்கன்னா அசையாது. ஸோ இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே இன்னொரு கிளிப் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.